श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्ययसीय सर्वतन्तसतन्तो वेयन्तार्यवय्यो मखसन्निध्ये उषैषयं हि जयं मे नमः तियसाननाहम् सत्यं दासान अच्युयं धीरजोयिं गलुलनयि तडतमाणम् अहिन्दनयरो सहाय लेखगइन्दम्. ஒரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பித்து பெருமாள் நம்மை பெரிய விஷயமாக மோட்சம் கொடுக்கிற வரைக்கும் எப்படி உபகாரம் பண்றான் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல பகவத் கடாட்சம் அப்படின்னு ஒண்ணு முதல்ல பண்றான். அப்புறம் நாமகீர்த்தனங்கள்லாம் பண்ணா அதனுடைய பலனாக மோட்சங்கிறது கிரமேண வரும் அப்படின்னு ஏற்பாடு பண்றான். பகவத் விஷயத்திலே எந்த தர்மத்தை பண்ணாலும் நேக அபிக்கிரம நாசோஸ்திங்கிற ரீதியில அதுக்கு பலன் இல்லைங்கிறது கிடையவே கிடையாது. எதுவானாலும் சரி அதுக்கு கட்டாயம் பலன் உண்டு. அது மோட்ச பலன் தான். அது பரம்பரையா வரும். அத பரம்பரையான கிரமேண வரும், உடனே வந்துடாது. என்ன பண்ணாலும் அது இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவனை சரணாகதி பண்ண வச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து விடும். அந்த அளவு பரம அனுகிரகம் பண்ணுகிறவன், அந்த அளவு அச்சுதன், தாசர்களை கைவிடாதவன், அடியவர்களை கைவிடாதவன், இப்படி எல்லாம் எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு 71வது ஸ்லோகம் பார்க்கணும். அபசாய அபசன்னா துத்யபசாயம் மே தாசசச்ச பசன்னா ஆரஜ்யா ஹோந்தி பரே கிந்தே ஹி பசங்க லம்பிய பஹவேஹிம் அப்ரசாதே அப்ரசன்னாஹ தவ பிரசாதே தாசசத்ய பிரசன்னாஹ ஆராத்யா பவந்தி பரே கிந்தை பிரசங்க லம்பித பிரபாவைஹி. எம்பெருமானுடைய விஷயத்திலே சின்னதாக ஒரு சபரியா ஒரு பூஜை பண்ணா கூட அது பெரிய ஆபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும். சொல்பாபி தவ சபரியா ரக்ஷதி அச்சுத மகத்தராத் பயாத். பெரிய பயத்திலிருந்து பெரிய ஆபத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். நாஸ்தி அபிக்கிரம நாசக. ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டோமேன்னு கவலையெல்லாம் பட வேண்டாம். ஏன்னா ஆரம்பிச்சதுடைய பலன் என்ன ஆனாலும் நடக்கும். விட்டுட்டோம்னா விட்டுட்டோங்கிறது நஷ்டம்தான். ஆனா ஆரம்பிச்சு செஞ்சது வீணா போகாது. ஏன்னா பகவத் தர்மங்கள்லாம் அப்படிதான் அப்படின்னு பகவத் தர்மங்களுடைய வசத்திய சொன்னார். நேகா அபிக்கிரம நாசோஸ்தி அப்படின்னு எல்லாம் சாஸ்திரமே சொல்றது, பகவானே சொல்லியிருக்கான். அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணனே சொல்லியிருக்கான். ஆனா மற்ற தேவர்கள் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. யாரு இந்த அளவு சலுகைகள்லாம் கொடுத்துருக்காருன்னா அந்த அளவு சலுகைகளை யாரும் கொடுத்தா தெரியல. ஏன்னு கேட்டான்னா என்ன தர்மம் பண்ணாலும் அதற்கேற்ற பலனை அவர்கள் கொடுப்பார்கள். அதோட அவ கணக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. நீ அதை பண்ணியானா அதுக்கேற்ற பலனை நான் கொடுக்கிறேன், அதோட உனக்கும் எனக்கும் கணக்கு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுவான். ஆனால் பெருமாள் கிட்ட ஒரு தர்மத்தை பண்ணானா உனக்கும் எனக்கும் கணக்கு முடிஞ்சது இல்லை, இப்பதான் ஆரம்பிக்கிறது. இதற்கு நான் பலனை கொடுத்து 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 கடைசியில மோட்சம் பலன் கொடுக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவன் அச்சுதன். மற்ற தேவர்கள்லாம் எப்படின்னு கேட்டான்னா அவெல்லாம் அதாவது கேட்கிற பலனை கொடுத்தான்னா அதோட கணக்கு முடிஞ்சு போச்சு என்பதாக நினைப்பவர்கள். இது சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே சொல்லும் பொழுது அந்தந்த பலன்கள் எல்லாம் பிற தேவர்கள் கிட்ட வாங்கும் போது குறைவாக இருக்குங்கிற, விக்கலங்களாக இருக்கும். பெருமாள் கிட்ட பலனை கேட்டு வாங்கினா அது கொஞ்சம் பூர்ணங்களாக இருக்கும் அப்படிங்கிறார். அதிசயிதங்களாக இருக்கும். 3 சொல்றாரு. பலன் குறைவா இருக்கும், பலன் பூர்ணமா இருக்கும், பலன் சிறப்பாக இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு. பெருமாள் கிட்ட பலன் கேட்டு வாங்கும் போது எதுவுமே அதிக பலனா இருக்கும். ஏன்னா அந்த கேட்ட பலனுக்கு மேல மோட்ச பலன் வரைக்கும் கொடுத்து விட்டுருவார் பெருமாள். சாதாரணமான வாழ்கிட்ட பலன் கேட்டானா அந்த பலன் குறைவா இருக்கும். ஏன்னு கேட்டானா அந்த பலனை கொடுப்பா, ஆனா அதோடு கூட அந்த பலனாலே வரக்கூடிய சம்சார பயங்கள் என்னென்ன இருக்கோ
அந்த பலனை அனுபவிக்கப்படினால் நமக்கு வர துக்கங்கள் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் அவ என்ன பண்ணுவா பாவம். நீதானே கேட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுடுவா, கைவிட்டு விடுவார்கள். அதனால்தான் பெருமாளுக்கு அச்சுதன் பெயர், கைவிட மாட்டான். ஏன்னா அவர்கள்லாம் கணக்கை தீர்த்து கைவிட்டு விடுவார்கள், இவன் கைவிட மாட்டான். இப்ப அவர்கள்லாம் பிரசன்னமாக பலனை கொடுக்கறாளே அப்படின்னா, ஆமாம் நாம அவளை பூஜிச்சா ரொம்ப பிரசன்னத்தோட தான் அவ பிரசன்ன முகமாக திருப்தியோடு கூட தான் பலனை கொடுப்பா. ஆனால் அவர்களுடைய பிரசன்னத்துவங்கிறது எதனால வந்ததுன்னு கேட்டா, பெருமாள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான், நீங்கள் இந்த மாதிரி பலன் கொடுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த தேவர்களையெல்லாம் நம்ம ஆசிரிக்க வேண்டாமா? ஆசிரிக்கவே வேண்டாம். பெருமாளை ஆசிரிச்சாலே அவர்களுக்கு அதுவே பிரசக்தி, அதுலயே அவ திருப்தி அடைவா. பெருமாள் கிட்ட கேட்டா போறோம், அவ கோவிச்சுக்க மாட்டான். எங்கிட்ட வந்து கேட்கலையே அப்படிலாம் நினைக்க மாட்டான். பெருமாள் கிட்ட போய் கேட்கிறானா அப்படின்னா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருந்துருவா. அழகா ஸ்லோகத்துல சொல்ற, அப்பிரசாதே அப்பிரசன்னாக, பெருமாளே தாசசத்தியனே அடியவர்க்கு வெய்யனே, நீர் யார்கிட்டயாவது அனுகிரகம் பண்ண வேண்டாம்னு நினைச்சுட்டா வச்சுக்கோங்க, அப்ப அவளும் பிரசன்னமா இருக்க மாட்டான், அவளும் அனுகிரகம் பண்ண நினைக்க மாட்டான். நீர் யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னீர் நினைச்சேர்னா, சங்கல்பிச்சேர்னா, அப்ப அவர்களும் ரொம்ப பிரீத்தியோடு கூட அவர்களும் அனுகிரகம் பண்ணுவார்கள். இப்படியாக அந்த தேவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆராத்தியாக பவந்தி, எங்களாலே ஜீவர்களாலே ஆராதிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள். உன்னாலே ஒரு பிரபாவம் பெற்றவர்களாக, இந்த பெருமை பெற்றவர்களாக இதர தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களாலே எனக்கு என்ன வேணும்? நான் இதுக்கு அவர்களை ஆசிரிக்க வேணும்? ஏன்னா உண்மை அனுசரிச்சுதானே அவளே இருக்கா. நீர் அனுகிரகம் பண்ணணும்னா அவ அனுகிரகம் பண்ற, நீர் அனுகிரகம் பண்ண வேண்டாம்னா அவ அனுகிரகம் பண்றது இல்லை. உம்முடைய சங்கல்பப்படிதான் அவளே நடக்கிறா. அதாவது பெருமாள் நம்ம கிட்ட பிரசாதம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அனுகிரகம் பண்ணா வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா தேவர்களும் நம்ம கிட்ட திருப்தியா இருப்பான், கோவிச்சுக்க மாட்டான். பெருமாள் பிரசாதம் பண்ணல நம்ம ஒதுக்கணும் வச்சுக்கோங்க, அப்ப அவளும் ஒதுக்கிடுவான், அவளும் நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டான். தொய் பிரசன்னே மமக்கிம் பிரசாதை தொய்ய பிரசன்னே அப்படின்னு அங்க சொன்ன மாதிரி பரமாஸ்தியில சொன்ன மாதிரி மமக்கிம் பிரயாசை, எம்பெருமான் பிரசன்னன் ஆயிட்டா வேற என்ன வேணும்? அதனால அப்பிரசாதே அப்பிரசன்னாக, எம்பெருமானே நீ பிரசாதம் பண்ணவில்லை ஆனால், நீ அனுகிரகம் செய்யாமல் இருக்கும்போது, நீ திருப்தி இல்லாமல் இருக்கும்போதுன்னு அர்த்தம். உனக்கு ஒரு பிரீத்தி வந்துதானே அனுகிரகம் பண்ணணும். நீ எங்க விஷயத்துல உனக்கு பிரீத்தி வரலைன்னா அப்ப அவர்களும் அப்பிரசன்னாக, அவர்களுக்கும் எங்க விஷயத்துல பிரீத்தி வராது. நீ கைவிட்டானா அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். தவ பிரசாதே தாசசத்திய பிரசன்னாக, தாசசத்தினே நீ பிரசன்னனா இருக்கும்போது அப்ப அவர்களும் பிரசன்னமாக இருப்பார்கள். எப்படியானால் ஸ்ரீமத் ராமாயணத்துல வருமோ, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரார்ணோவா இந்திர ஸ்தினேந்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா ருத்ரஸ்தினேத்திர திரிபுராந்தகோவா திராத்தும் நசக்தா யுதி ராமவத்தியம். பெருமாள் ராமனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா யார்கிட்ட கோபமோ அவன்கிட்ட நான் பிரீத்தி காமிக்கிறேன்னு யாரும் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டா ராமனுடைய கோபத்துக்கு பார்த்தமானவர் பிழைக்க முடியாது என்ன ஆனாலும். அப்போ பிரம்மாவாகட்டும் சிவனாகட்டும் இந்திரனாகட்டும், அப்போ பெருமாள் யார்கிட்ட பிரீத்தி இல்லாம இருக்காளோ அவா கிட்ட நான் பிரீத்தி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டான். பெருமாளுக்கு பிரசாதம் இல்லையா, அப்ப எங்களுக்கும் பிரசாதம் இல்லைன்னு நாங்களும் பிரீத்தி வைக்க மாட்டோம். இதுக்கு உதாரணம் தான் காகாசுர வித்தாந்தம். காகாசுரன் எல்லா பெருமாள் கிட்ட, பெருமாள் அவங்ககிட்ட கோபிச்சுட்டார், அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார், எல்லா தேவர்கள்கிட்டும் போறான், யாரும் அவர்கிட்ட பிரசாதம் பண்ணலையே, எல்லாரும் ஓடதானே விரட்டினாங்க. அப்பிரசாதே அப்பிரசன்னா, என்ன காரணம்னா பயம். இவனுக்கு நாம பிரசாதம் பண்ணா அப்போ நமக்கு தான் ஆபத்துன்னு தெரியும் அவனுக்கு. ஏன்னா ராமாஸ்திரம் அவளையும் போட்டு பொசுக்கிடும். ஆனா தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, பக்தர்கள் கிட்ட ரொம்ப பிரசன்னாளாக பிரீத்தியாக இருக்காளேன்னு அப்படின்னா முதல்ல அவ என்ன பார்த்துவா, பெருமாள் பிரசன்னதா இருக்காராம் பார்த்துப்பா, அதுக்கேற்ற மாதிரிதான் அவன் இருப்பா. பெருமாள் அந்த பக்தர்கள் கிட்ட கோவிச்சுண்டவனா இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப அவளும் பிரசாதம் பண்ண மாட்டான். அப்பிரசாதே அப்பிரசன்னாக, பிரசாதம்னா என்ன அர்த்தம் கேட்டா ஒரு பிரீத்தியோட செய்யற அனுகிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெருமாள் பிரீத்தியோட இருந்தா அவளும் பிரீத்தியோட அனுகிரகம் பண்ணுவான். பெருமாள் பிரீத்தி இல்ல இவனை கை விட்டான்னா அவளும் கை விட்டுருவான்.
தவ பிரசாதே தாச சத்திய பிரசன்னாக. நீ ரொம்ப பிரீத்தியோட அனுகிரகம் பண்ணா அவளும் பிரீத்தியோட அனுகிரகம் பண்ணுவா. எப்படின்னா பிரகலாதன் விஷயத்துல பெருமாள் ரொம்ப பிரீத்தியோட இருக்காருன்னா எல்லா தேவர்களுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிரீத்தி தான். பிரகலாதன்னா பிடிக்காதவாளே யாரும் கிடையாது, எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் பெருமாளுடைய தாசர்கள் தானே. ஆராத்யா பவந்தி பரே கிந்தை பிரசங்க லம்பித பிரபாவைஹி. அப்படி இருந்துட்டுதான் அவர்கள் ஆராத்தியர்கள், ஆராதிக்கப்படுபவர்கள். தேவர்களை குறிச்சு கர்மங்கள்லாம் நிறைய இருக்கே, அந்த கர்மங்கள்னால தேவ பூஜனங்கள்லாம் பண்றாளே அப்படின்னா எல்லாம் பெருமாளுக்கு கீழே இருந்துட்டுதான் அவ அதனால திருப்தி அடைகிறதோ பலன் கொடுக்கறதோ எல்லாம் தேவர்கள்னாலே ஆராதிக்கப்படுபவர்கள் தான், அப்படிதான் அர்த்தம். அதனால அவர்கள் ஆராதிக்கப்படுபவர்களாக இருப்பவர்கள் உமக்கு அதீனமா இருக்கார்கள் அர்த்தம். கிந்தை பிரசங்க லம்பித பிரபாவை. அவளுக்கு இந்த பிரபாவம் இருக்கும் இல்லையோ, ஒரு கர்மாவனாலே ஆராதிக்கப்படுபவர், அந்த கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுப்பவர் அப்படின்னா ஒரு பிரபாவம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் பெருமாள் அனுகிரகத்தினாலே அவெல்லாம் வாங்கிண்டா. பிரசங்க லம்பித பிரபாவை. ஒரு பிரசங்கத்தினாலே ஒரு காரணத்தினாலே ஏதோ ஒரு வகையில எம்பெருமானை ஆராதித்து அந்த பிரபாவத்தை பெற்றவர்கள், அந்த பெருமையை பெற்றவர்கள். பெருமாளுக்கு என்ன விசேஷம் கேட்டா, அவர் ஒரு பிரசங்கத்துல கிடைச்சே இல்லை, அவர் அனாதியாவே நிர்ஹேதுக்கமாகவே எப்பவுமாவே ஜீவர்கிட்ட அனுகிரக புத்தியோட இருக்கிறவர். ஏதோ ஒரு காரணத்தினாலே அவருக்கு வந்ததுங்கிறது கிடையாது. ஆனா இவாள்லாம் பிரசங்க லம்பித பிரபாவைஹி, ஏதோ ஒரு பிரசங்கத்தினாலே ஏதோ ஒரு காரணத்தினாலே அர்த்தம், ஒரு விதத்தினாலே லம்பித அடைவிக்கப்பட்ட பிரபாவைஹி பெருமைகளை உடையவர்கள். அப்படிப்பட்ட தைக்கியம், அப்படிப்பட்ட தேவர்களாலே எனக்கு என்ன ஆகணும், அவர்களை பூஜிச்சு எனக்கு என்ன ஆகணும், அதனால ஒண்ணும் கிடையாது அப்படின்னுட்டார். ஆக தேவர்களுக்கு பூஜையாக யாகம் முதலானதெல்லாம் பண்ணா தேவர்கள் பிரீத்தி அடைகிறார்கள், வேதம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பகவத் பிரீத்திக்கு அதீனமா தான் அவர்கள் பிரீத்தி ஆகிறார். பெருமாள் ஒருத்தனை கைவிட்டானா அப்ப அவளும் கைவிட்டுடுவா, கிட்டே போக மாட்டான். பகவான் பிரீத்தியோட இருக்காங்கிறத பார்த்துதான் அவளும் சரின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட இருப்பாள். அப்பிரசாதே அப்பிரசன்னாக. நீர் அவர்கள் கிட்ட பிரீத்தி இல்லாமல் அனுகிரகம் பண்ணாமல் இருந்தால் அப்ப அவர்களும் அப்பிரசன்னாக. தவ பிரசாதே ஜாசு சத்திய பிரபன்னாக. நீர் பிரசாதத்தோட இருக்கீர், அனுகிரகத்தோட இருக்கீர்னா அப்ப அவர்களும் பிரசன்னாக, அவர்களும் அனுகிரகத்தோட இருப்பார். ஆராத்யா பவந்தி பரே. இப்படிதான் அவர்கள் ஆராத்தியர்களாக ஆகிறார். யாகத்துல ஆராதிக்கப்படுபவர்னா என்ன வேணும் கேட்டா, தேவதா பிரீத்தின்னு ஒண்ணு இருக்கு. தேவர்களுக்கு பிரீத்தி வரணும், பலம் கொடுக்கணும், இப்படிதான் இருக்கிறவங்க தான் யாகத்துல ஆராதிக்க முடியும். அப்ப தேவர்கள்லாம் யாகத்தில் நாம ஆராதிக்கிறோம், ஆராத்திய தேவர்களாக இருக்கார்கள். அவர்கள் கருணையோடு இருக்கிறார்கள், பிரீத்தியோடு இருக்கிறார்கள், பலன் கொடுக்கிறார்கள். ஆனால் பெருமாளுக்கு அதீனமா பெருமாள் பிரசன்னா இருக்காங்கிறத பார்த்துட்டு அவளும் அப்படி இருக்கா. அது மாத்திரம் இல்லாமல் சிந்தை பிரசங்க லம்பித பிரபாவைஹி. ஓ அப்படியெல்லாம் இப்படி பிரபாவங்கள்லாம் அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டா பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேதான் இந்த பிரபாவத்தை அவர்கள் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட தேவர்களாலே எனக்கு என்ன ஆகணும்? கிந்தைஹி, எனக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன? ஏன்னா பெருமாளாலே எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன் பெருமான். அவனுடைய பிரசாதத்தை அனுகிரிச்சுதான் இவாளுக்கே பிரசாதம் வரும். அப்படின்லாம் இருக்கும்போது பெருமாளாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இவர்கள்லாம் எனக்கு எதுக்கு? பிரசங்க லம்பித பிரபாவையே ஏதோ வகையில திடீர்னு பிரபாவம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். ஆனா அனாதியான பிரபாவத்தோட பெருமாள் இருக்கான். அதனால தைக்கியம், அவர்களால எனக்கு என்ன கேட்டான்? அவர்கள் இருக்கு, அவளால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் எதுக்கு அவளை ஆசிரியக்கிறேன் அப்படின்னு தாற்பயம் இதுக்கு. அப்பிரசாதே அப்பிரசன்னாக தவ பிரசாதே தாசசத்ய பிரசன்னாக ஆராத்யா பவந்தி பரே கிந்தைஹி பிரசங்க லம்பித பிரபாவைஹி. ஏதோ பிரசங்கத்தினாலே பிரபாவமும் அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால ஆராத்தியர்களா இருக்கா இருந்துட்டு போட்டோம். நமக்கு என்ன? நம்ம பெருமாளை தானே சேவிக்க போறோம், இந்த தேவர்கள் காலியா விட போறோம் இல்லையே அப்படின்னு தாற்பயம் இதுக்கு. அடுத்த ஸ்லோகம். இயரத் யசா பதன்னா கிங்கர சச்ச
महकिन्नु काधिन्ति हियम् नीहार घनशयेहिम् अहुपूरिज्जयि कहं वि छायायतिन्हा तिन्हा इतर त्रिदशाः प्रसन्नाः किंकर सत्य मम किन्नु करिष्यन्ति हितम् नीहार घनशतैः न खलु पूर्यते कथमपि चातकतृष्णो. சரி, ஏதோ ஒண்ணு பிற தேவர்களும் பிரசன்னர்களாக இருக்கிறார்கள், பலன்களை கொடுக்கிறார்கள், எல்லாம் உண்டு. அப்ப அவளை ஆசிரியக்கலாமா அப்படின்னு கேட்டான்னா வேண்டவே வேண்டாம். அவ என்ன ஹிதம் பண்ணிடுவா? பலன் கொடுப்பான்னா ஏதோ கேட்ட பலன் கொடுத்துருவா. அது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்லாம் ஆலோசிக்க மாட்டான். சரி கேட்டான் கொடுத்துருவோம் அப்படின்னு தொந்தரவு தாழாம கொடுக்குற மாதிரி கொடுத்துருவா. அப்ப அவ போய் நமக்கு ஹிதம் பண்ணுவான்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனால் எம்பெருமானுடைய கட்டாட்சமும் நமக்கு கட்டாயம் ஹிதம்தான் பண்ணும் அப்படின்றது. இதர திரிதசாக பிரசன்னாக, மற்ற தேவர்கள் எல்லாருமே பிரசன்னர்களாக ஆகிறார்கள். இருந்தாலும் கிங்கர சத்ய மம கிம்னு கரிஷ்யந்தி ஹிதம், எனக்கு என்னவா நல்லது பண்ண போறா? என் விஷயத்துல அவர்கள்லாம் பிரசன்னர்களா இருக்கான்னு வச்சுப்போம். அதனால அவன் எனக்கு ஏதாவது நல்லது பண்ண போறாளா? என்ன பண்ண போறா? இல்ல உனக்கு ஏதோ பணம்லாம் கொடுப்பாளே அப்படின்னா, இந்த பணம்லாம் யார் கேட்டா? எனக்கு வேண்டாமே அப்படிங்கிற. நீகார கனசதைஹி நகலு பூரியதே கதமபி சாதக திருஷ்ணோ. நான் அவ பலன்லாம் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறது பெருமாள் கொடுக்கிற பலன் தான். வேற யார் கொடுத்தாலும் வேண்டாம். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்ப என்ன சொல்றாருன்னா, சாத்தக திருஷ்ணான்னு ஒரு உதாரணம். சாத்தக பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்கு. அது சாட்சாத் நேர மழை ஜலம் தான் சாப்பிடும். வானத்திலேருந்து வரக்கூடிய மழைக்காக காத்து கொண்டிருக்கும் அந்த மழை ஜலத்தை சாப்பிடும். வேற எந்த ஜலமும் சாப்பிடாது. அதே மழை ஜலம் தானே குளத்துல இருக்கு, அதே மழை ஜலம் தான் நதியில இருக்கு, ஆனா அது சாப்பிடாது. எங்கேயோ பூமியில ஜலம் தான் மழை ஜலம் தான், அது வேற ஜலம் கிடையாது. இப்போ குளத்திலேயோ கிணற்றுலையோ நதியிலையோ சமுத்திரத்திலேயோ இதே மழை ஜலம் தான் வந்திருந்தாலும் அதை சாப்பிடாது அந்த பட்சி. சாட்சாத் கிருஷ்ண மேகத்திலிருந்து வரணுமா, கருத்த மேகத்திலிருந்து வரணும், அந்த ஜலத்தை மட்டுமே சாப்பிடும். ரொம்ப தாகம் இருந்தா கூட மேகத்திலிருந்து வர மழை ஜலம் மட்டும்தான் சாப்பிடும். அப்படி ஜலமே கிடைக்கிறனா கூட தாகத்தினால உயிரை விடுமே தவிர இந்த விரதத்தை விடாது. என்ன விரதம்னா, சாட்சாத் மழை ஜலம் தவிர வேற சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற விரதத்தை விடாது. அந்த மாதிரிதான் என்னுடைய ஆசையும் அப்படிதான். இன்னொருத்தர் மூலமா வந்தா எனக்கு ஏத்துக்காது, வேற தேவர்கள் மூலமா வந்தா ஏத்துக்காது. பெருமானே உன்கிட்டே இருந்து வரணும் பலன் எதுவானாலும், அப்பதான் அது ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தாத்பரியம். நீகார கனசதைஹி நகலு பூரியதே கதமபி சாதக திருஷ்ணா. சாதக பக்ஷியோட ஒரு தாகமானது எத்தனோ 100 ஆயிரக்கணக்கான படிக்கட்டி சேர்ந்தாலும் அது தாகம் அடங்காது. நிறைய பனியெல்லாம் சேர்த்து கங்கா நதியில பனி ஜலம் தான் பெருகிறதுங்கிறான். அப்படி இருந்தா கூட அதனுடைய தாகம் அடங்காது. ஏன்னா மழை ஜலத்துல அடங்கும், வேற எதுலையும் அடங்காது. அந்த மாதிரிதான் என்னுடைய திருஷ்ணாவுங்கிறார். என்னுடைய ஆசையும் அப்படிதான். எம்பெருமானே உங்ககிட்ட இருந்து பலம் வந்தாதான் என்னுடைய ஆசைக்கு திருப்தி, அது அடங்கும். மற்ற தேவர்களை எனக்கு என்ன பண்ண போறேன்? அவ கிட்ட இருந்து பலம் வந்தா கூட எனக்கு வேண்டாம். இந்த சாத்தக பக்ஷி உதாரணத்தை தாமி தேசியன் பல இடங்கள்ல சொல்லிருக்கேன். இந்த சாத்தக பக்ஷி இப்ப இருக்க இது கவிகளுடைய ஸ்லோகங்கள்ல பல இடங்கள்ல இருக்கு. இப்ப இல்ல அது. அதாவது சாட்சாத் மழை மேகத்து ஜலம், மேக மழை ஜலம் தான் சாப்பிடும். வேற தரையில விழுந்துருத்தனா எங்க விழுந்தாலும் சாப்பிடாது. கிணறா இருந்தாலும் குளமா இருந்தாலும், சமுத்திரத்துல நிறைய ஜலம் இருக்கே சாப்பிடலாம் வேணா சாப்பிடாது. இதே ஜலம் தான் குட்டையில தேங்கி கிடைக்கிறதே சாப்பிடலாம் வேணா சாப்பிடாது. அது சாத்தக பட்சிக்கு அதெல்லாம் சரிப்படாது. சாட்சாத் மழை ஜலம், மழையில் மேகத்திலேருந்து தரையில விழறதுக்கு முன்னாடி வாயை பிளந்துன்னு இருக்கும், அது சாப்பிடும். அப்படியே அது தாகத்தை போக்கின்றதான் உண்டு, வேற வெயில போக்கிக்காது. இதுதான் சாதக பக்ஷியோட ரகசியம். இதை தேசிகன் பல இடத்துல சொல்றான். என்ன காரணம்னா, அதுங்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. நாமளும் சாத்தக பக்ஷி மாதிரி இருக்கணும். ஜெகதி சாத்தகவத் கிருத்தினாகான்னு ஒரு தயா சதகத்துல சாத்தக விட வேற யாரு மழை வேற என்ன ஜலமானாலும் சாப்பிடாதோ, அந்த மாதிரி நமக்கும் பெருமாளை தவிர வேற யார்கிட்ட இருந்து எந்த பலன் வந்தாலும் வேண்டாம்.
எது வந்தாலும் வேண்டாம்னு இருக்கணும். விஷகிரி கிருஷ்ணமே கஜனிதாம் ஜனிதாபஹராம் ததபிமதிம் சுவிருஷ்டிம் உபஜீவிய நிவృత్త திருஷாः பகுஷு ஜலாசயேஷு பகுமானமபோஹ்யதயே ந ஜகதி சத்பதம் ஜகதி சாதகவத் கிருதினஹ. இந்த சபாஷ் பரநியாசம் பண்ணிட்டவனா சாதக பட்சிய போயான். பெருமாளை தவிர வேற யாருக்கிட்ட இருந்து எது வந்தாலும் எடுத்துக்க மாட்டான். அழகா சொல்றார், விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம். கிருஷ்ண மேகம் கருத்த மேகம் அர்த்தம். கார் மேகம் அதுதான் மழை பெய்யும். அதுல இருந்து வரதான் சாதகம் சாப்பிடும். அந்த ஜலம் மட்டும்தான் சாப்பிடும். நாமளும் அப்படிதான். கிருஷ்ண மேகம்னா கிருஷ்ணங்கிற மேகம், மேகவர்ணத்துல இருக்க கிருஷ்ணன், அவன்கிட்ட இருந்து வர பலனை தான் வாங்கிப்போம். விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹராம். இந்த சாதக பட்சிக்கு என்னென்ன தாபம் இருக்கோ எல்லா தாப்பமும் அந்த மழை மேக ஜலத்தை சாப்பிட்டு அது தீத்துக்கும். அந்த மாதிரி நமக்கும் சம்சாரத்துல என்ன தாபம் இருக்கோ அந்த தாபத்தை எல்லாம் போக்குறீங்க. ததபிமதிம் சுவிருஷ்டிம் உபஜீவிய நிவృత్త திருஷாः. அப்படி பெருமாள் கிட்டே இருந்து வர சுவிருஷ்டி, நல்ல மழை, கருணை மழை பலனா கொடுக்குறான் இல்லையா, அதை சாப்பிட்டு நிவృత్త திருஷாக அப்படித்தான் நம்ம தாகம் போகும். பகுஷு ஜலாசயேஷு, இன்னும் பக்கத்துல எத்தனை நதியோ குளமோ இருந்தா கூட சாதக பட்சி ஏறெடுத்து கூட பார்க்காது. பகுமானம் அப்போஹ்யதயம். அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட இருந்து வர பலன் தவிர வேற உபாயத்தினாலேயோ வேற தேவதை கிட்டோ என்னென்னோ பலன்லாம் சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ஜெகதி சாதகவத் கிருதினஹ அப்படி சொல்ற. அந்த மாதிரி ரீதியில சரணாகதி பண்ணவன் சாதகத்தை பார்த்து கத்துக்கணும், அதுவும் போல நடந்துக்கணும். அதனால்தான் இந்த இடத்துலயும் அந்த சாதகத்தை பத்தியே சொல்ற. என்ன கேட்டாதான் நீகார கனசதை, நல்ல பனிக்கட்டி, நிறைய நூற்றுக்கணக்கான பனிக்கட்டி எல்லாம் சேர்ந்தா கூட சாதகத்தினுடைய பசியை இது தாகம் அடங்காது. ஏன்னா மழை ஜலத்தினால்தான் அடங்கும். கங்கா நதியே ஓடினாலும் அடங்காது. ஏன்னா சாப்பிடாது, அது எங்கேயுமே சாப்பிடாது. ஒரு குட்டையை பார்க்க போய் ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, சிவசங்காச்சாரம் சாதிச்சிருக்காருங்க. பாப்பி ஸ்வல்ப ஜலாசயா, சாதக பட்சியை கேட்டாலும் நீ ஏன் அங்கெல்லாம் தீர்த்தம் சாப்பிடலன்னு, கிணறுல போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னா, ஐயோ கிணறு ரொம்ப சின்னதா இருக்கு, குட்டை மாதிரி இருக்கு, அகவே எவன் தீர்த்தம் சாப்பிடுவான். விஷமயோ நீச்சாவகாஹோ ஹிரதஹா, இல்ல குளத்துல போய் சாப்பிடலாமேனா, குளத்துல எத்தனையோ பாம்பெல்லாம் இருந்துன்னு இருக்கு, சேரெல்லாம் இருக்கு, அங்க யார் போவா. க்ஷுத்ரா க்ஷுத்ரதரோ மகா ஜலநிதி, சரி வேண்டாம் சமுத்திரத்துல போய் சாப்பிடலாம் வேணாம், ஒரே உப்பு கரிக்கிறது, அங்க போய் யார் சாப்பிடுவா. கங்காத்யாசரித பயோ நிதிகதாக, இல்ல நதிகள்ல போய் கங்கா முதலான நதியில போய் தீர்த்தம் எடுக்கலாமே அப்படின்னா, அதுதான் ஓடிண்டே இருக்கு, நேரம் சமுத்திரத்துல கலக்கத்துக்கு போயின்னு இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு சம்மானி கல் சாத்தகோ ஜலமுச்சாம் உச்சை பயோ வாஞ்சதி, மேகத்தினுடைய ஜலம் மட்டும்தான் அது ஆசைப்படும். அந்த மாதிரிதான் சரணாகதி பண்ணவாளும். ஆக இதனால சாத்தகம் போல இருக்கிறபடினால பிற தேவர்களை இவர்கள் ஆசிரிக்க மாட்டார்கள். நீகார கனசதைஹி நகலு பூரியதே கதமபி சாத்தக திருஷ்ணா, சாத்தக பக்ஷியினுடைய திருஷ்ணா ஆசையானது இல்ல தாகமானது, ரெண்டு அர்த்தம் உண்டு. தாகம்ங்கிற அர்த்தம் வச்சுக்கோம். நீகார கனசதைஹி, நூற்றுக்கணக்கான பனிக்கட்டி சேர்ந்தாலும் நகலு பூரியதே, அதனுடைய தாகம் அடங்காது. அந்த மாதிரி நம்மளுடைய ஆசையும் அடங்காது, பெருமாள் கிட்ட இருந்தாதான் அடங்கும்னு அர்த்தம். இதர திரிதசா பிரசன்னாக கிங்கர சத்ய மம கிண்ணு கரிஷ்யந்தி ஹிதம் நீகார கணசதைஹி நகலு பூரியதே கதமபி சாத்தக திருஷ்ணா. இந்த விதத்தினாலையும் நிறைவடையாது என்னுடைய ஆசை அப்படிங்கிறதாக இங்க சொல்ற. அடுத்த ஸ்லோகம். அணுகய சுக நியதிண்டா அச்சுய வீசமயி துஜ்ஜமாமயத்தின் திண்டா பவகேசு பசரியாயே ஆசிய பவகந்த கனகிவாசரியாயே.
யார்கிட்ட இருந்து இந்த பலன் இருந்தாலும் வேண்டாம், நான் சாதக பட்சி மாதிரி பெருமாளே உன்கிட்ட இருந்து வர பலன் தவிர வேற பலன் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ சம்சாரத்துல ஏதோ சின்ன சின்ன பலன் தான் வேணும்னு ஆசைப்படுறவாள் நிறைய பேர் இருக்கா. அப்ப அவர்கள்லாம் அதுக்காக பெருமாளை சமப்படுத்துவானே, சின்ன சின்ன பலனுக்கு அதுக்கு அந்தந்த தேவதை அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அதை போய் ஆசிரிக்கலாம்ங்கிறான். அவள்லாம் என்ன போகணும், விக்கிரகங்கள்லாம் போனோம்னா விநாயகர் ஆவிக்கலாம், என்ன விக்கிரம் போகணும்னா அவர் போக்கிடுவார். அப்படி ஒண்ணு ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. அந்த தெய்வங்கள்லாம் ஆசிரியக்கலாமே அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு விட்டார். இப்போ சரி வேண்டாம்னா அவ கொடுக்குற பலன்கள்லாம் கூட வேண்டாமா அப்படின்னா, ஆமா அந்த பலன்கள்லாம் இருக்கு. பெருமாளுடைய கருணையினாலே ஒரு பலன் வந்தா நல்லா இருக்கும். இவா கொடுக்குற பலன்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம். சாதகவத் கீர்த்தினகான்னு சொன்ன மாதிரி மற்ற பேர் கொடுக்குற அந்த சாதக பட்சியானது பிறதெல்லாம் எதிர்பார்க்காது அப்படிங்கிற மாதிரியாக இப்ப நமக்கு ஆசை இல்லைன்னு இல்ல, மாமக திருஷ்ணாங்கிற அனுகத சுகமிருக திருஷ்ணா அச்சுத விஸ்ராமியதி தவ மாமக திருஷ்ணா பிரவாகேஷு பிரசுரிதாயாக ஆசிரித பிரவக கன கிருபா சரிதா. என்னுடைய ஆசை அவர்கள் கொடுக்கிற பலன்லால என்னுடைய ஆசை தீராது. ஏன்னா அல்ப பலனுக்காக ஆசைப்படுறவன் இல்லை, நான் பகவத் கைங்கரியம் முதலான பலன்களுக்காக ஆசைப்படுறேன். அதான் அவளால் கொடுக்க முடியாது. சாதாரணமா அல்ப பலன் மாதிரி தெரிஞ்சா கூட பகவத் கைங்கரியம் தான். உடம்பு முடியல, ரொம்ப சோகமா இருக்கு, சரியானா பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போலாமா காமிக்கலாமான்லாம் இருக்கும். ஆனா ரொம்ப பெரியவாள்லாம் நான் பார்த்துருக்கேன். எழுந்து சரியாயி கொஞ்சம் நின்றுண்டு திருவாராதனம் பண்ணணும்னு, அதுக்காக தான் அந்த உடம்பு சரியாகணும் அப்படின்னு அவ வேண்டிக்கிறதெல்லாம். உடம்பு சரியாகி தீர்க்க காலமா நன்னா இருக்கணும், நன்னா சாப்பிடணும், நடக்கணுங்கிறது கிடையாது. நன்னா உட்காந்து நின்றுண்டு திருவாராதனைகள்லாம் பண்ணணும். நின்றுண்டு திருவாராதனம் பண்ண முடியாம இருக்கு, அதை தான் சொல்லிட்டு இருக்கு. அதனால இப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது அந்த தேவர்களால கொடுக்க முடியாது. அது எம்பெருமானே நீதான் கொடுக்கணும். அப்ப அவ கொடுக்குற பலன்லாம் அதுல நான் ஆசையே வைக்கல. ஏன்னு கேட்டான்னா அது திருப்தியா இல்லை. அனுகத சுகமிருக திருஷ்ணா அச்சுத விஸ்ராமியதி தவ மாமக திருஷ்ணா. ஒரு நல்ல உதாரணம் சொல்றார். ஒருத்தன் நல்ல தாகத்தோட இருக்கான், ரோட்ல போயிட்டே இருக்கான், எங்க தீர்த்தம் கிடைச்சா பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கான். அப்படி கண்ணு பார்த்தா அங்க பார்த்தா தீர்த்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அங்க போனா அது தீர்த்தம் இல்ல, அது மிருக திருஷ்ணா அப்படின்னா காணல் நீர்னு சொல்வாளே அது. இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா இந்த பக்கம் தீர்த்தமா இருக்கு, பார்த்தா அதுவும் காணல் நீர். இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா அந்த பக்கம் தீர்த்தமா இருக்கு, அதுவும் காணல் நீர். இப்படி காணல் நீரா பாக்குறான். சரிதான், இவனுடைய தாகம் ஒண்ணு அடங்கின பாடு இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கும் பார்த்தா திடீர்னு பக்கத்தை பார்த்தா நல்ல பிரவாகம் ஒண்ணு, ஒரு இடத்துல ஜலம் கொட்டின்னு இருக்கு, ஜலப்பிரவாகம் கொட்டின்னு இருக்கு. குளத்துல ஜலம் தேங்கி இருக்கு, அங்க பக்கத்துல பார்த்தா பிரவாகம் கொட்டின்னு இருக்கு. அதை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். உடனே நேரம் அங்க போய் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வான் அல்லவா? அந்த மாதிரிதான் என்னுடைய ஆசையும் அப்படிதான். அவனுடைய தாகம் மாதிரிதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையும் இவாள்லாம் பழம் கொடுக்குறாளே, அவ பழம் கொடுக்குறாளேன்னு பார்த்தான்னா அதெல்லாம் மிருக திருஷ்ணா மாதிரி காணல் நீ மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர கடைசியில கிட்ட பார்த்தா ஒண்ணும் இல்லை, துக்கம்தான் இருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய கருணையினாலே கிடைக்கக்கூடிய பலன்கிறது ஒரு அருவி நீர் மாதிரியாக அழகா விழரும். அதனால உண்மையிலேயே நம்மளுடைய தாகம்ங்கிறது அடங்கும், ஆசைங்கிறது அடங்கும். திருஷ்ணா அப்படின்னு ஒரு பதம் போடுறாரு இங்க, ரெண்டு அர்த்தத்துல இருக்கு. ஆசைன்னு ஒரு அர்த்தம், தாகம்னு ஒரு அர்த்தம். மிருக திருஷ்ணா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு காணல் நீர்னு பேர். ஜலம் மாதிரி தெரியும் தூரத்திலேன்னு பார்த்தா. வெயில் காலத்துல தூரத்திலேன்னு இப்படி ரோட்ல பார்த்தாலும் நிறைய எங்கேயோ ஜலம் தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட பார்த்தா ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி அவர்கள் கொடுக்குற பலன்கள் ஏதோ விசேஷமா இருக்க மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா சம்சார பலன் தான், இந்த பலனுக்காக வேலை கேட்டோம் அப்படின்னு தோணி போயிடும். அதனால அனுகத சுக மிருக திருஷ்ணா அச்சுத விஸ்ராமியதி தவ மாமக திருஷ்ணா. அச்சுதா எம்பெருமானே, அடியவர்க்கு மெய்யனே, அடியவர்களை கைவிடாதவனே. மாமக திருஷ்ணா என்னுடைய ஆசையானது அனுகத சுக மிருக திருஷ்ணா. சுகம் அப்படிங்கிற மிருக திருஷ்ணா காணல் நீரானது அனுகதா கூடவே வந்துட்டு இருக்கு. நான் இப்படி என் ஆசையை பார்த்துட்டு இருக்கும்போது, ஆசையா பார்க்கும்போது
இதோ இங்க இருக்கே, இதோ அங்க இருக்கே, ஏதோ இவர் பழம் கொடுக்குறாரு, ஏதோ அவரை பழம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காணல் நீர் அங்கங்க தெரியும். அப்படியே பார்த்தாலும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி காணல் நீர் இருக்கா மாதிரி தெரியும் இங்கேருந்து பார்த்தா. கடைசிக்கு போற வரைக்கும் தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் போயிட்டா வச்சுக்கோங்க, அப்ப பார்த்தா அங்க காணல் நீர் இல்ல மாத்திரம் இல்ல, அங்கிருந்து 2 கிலோமீட்டர்ல இன்னொரு காணல் நீர் இருக்க மாதிரி இருக்கும். அனுகத சுகம், அது மாதிரி இவர் பழம் கொடுக்குற, அவன் பழம் கொடுக்குற, இந்த பழம் கொடுக்குற, அந்த பழம் கொடுக்குற, இப்படி கடைசியில எல்லாரும் சம்சார பழம் தான் கொடுப்பா. அதனால அனுகத சுகம் மிருக திருஷ்ணா, சுகம் ஆகிற காணல் நீரானது கூடவே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்ச மம திருஷ்ணா, என்னுடைய ஆசையானது பிரவாகேஷு பிரசுரிதாயாக ஆசிரித பிரவக கன கிருபா சரிதாக, பிரவாகத்துல அப்படியே பெருகி கொண்டு போகிற எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கிற பிரவாகம், அந்த பிரவாகத்துல அப்படியே ஜலம் பெருகின்றே இருக்கு. அப்படி கருணை ஆகிற ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய வெள்ளங்கள்ல என்னுடைய ஆசையானது விஸ்ராமியதி, அங்க போய் ஓய்வடைகிறது அப்படின்னு அர்த்தம். என்னென்னமோ ஆசைப்பட்டு இப்படி இருந்து கடைசியில பெருமாளுடைய கருணா ரச பிரவாகம் இருக்கும் இல்லையோ, அதுல போய் ஓய்வடைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க போனா என்னுடைய ஆசையெல்லாம் தீர்றது, மற்ற இடத்தெல்லாம் காணல் நீர் மாதிரி தான் இருக்கு. அனுகத சுகம் மிருக திருஷ்ணா அச்சுத விஸ்ராமியதி தவ மாமக திருஷ்ணா பிரவாகேஷு பிரசுரிதாயாக ஆசிரித பிரவக கன கிருபா சரிதாக, ஆசிரியர்களிடம் பிரவகத்துக்கு பிறகுகிற கன அதிகமான கிருபா சரிதாக கருணை நதிகள், அது பிரவாகேஷு பிரசுரிதாயாக பிரவாகமாக அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. அது அந்த நதியில போய் மாமக கிருஷ்ணா விஸ்ராமிதி, என்னுடைய ஆசையானது அங்கே போய் முடிவடைகிறது. மற்ற இடத்தெல்லாம் காணல் நீர் மாதிரி இருக்கு. அப்போ மேலும் மேலும் ஆசை அதிகமாயிட்டே இருக்கு. கடைசியில இது பார்த்தோடனே ஆசையெல்லாம் அடங்கி விடுகிறது அப்படின்னு அர்த்தம். அனுகத சுகம் மிருக திருஷ்ணா அச்சுத விஸ்ராமியதி தவ மாமக திருஷ்ணா பிரவாகேஷு பிரசுரிதாயாக ஆசிரித பிரவக கன கிருபா சரிதா, ஆசிரியர்களாக பிரவகத்தை பெருகிக்கிற கன கிருபா அழுத்தமான கருணை, அந்த கருணையே சரிது நதி மாதிரி ஓடுகிறதுன்னு வச்சுக்கோ. பிரசுரிதாயாக அப்படின்னா பரவி ஓடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட கிருபா சரிதாக கருணை நதி அப்படிங்கிற நதி இருக்கும், அதனுடைய பிரவாகேஷு பிரவாகங்களில் விஸ்ராமியதி அடங்குகிறது, என்னுடைய மனசானது அதுல அடங்குகிறது. இங்கே என்னுடைய திருஷ்டான் போட்டிருக்காரு இல்லையா, சரி, என்னுடைய ஆசையானது அதுல அடங்குகிறது, உன்னுடைய கருணை பிரவாகத்திலே தீர்ந்து விடுகிறதுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் எப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கு, கிடைக்கல, இங்க வந்தா தீர்ந்து விடுகிறது. அனுகத சுகம் மிருக திருஷ்ணா அச்சுத விஸ்ராமியதி தவ மாமக திருஷ்ணா, அச்சுதனே மாமக திருஷ்ணா, என்னுடைய ஆசையானது அனுகத சுக மிருக திருஷ்ணா கூடவே வந்து கொண்டிருக்கிற சுகமாகிற காணல் நீரை உடையதாக, சுகம் வர மாதிரி இருக்கும் ஆனா காணல் நீரா இருக்கு. அப்படிப்பட்டது தவ உன்னுடைய ஆசிரித பிரவக கன கிருபா சரிதா, ஆசிரியர்களிடம் பெருகுகிற திருடமான கருணை நதி, அந்த நதியின் பிரவாகேஷு பிரவாகங்களில் பிரசுரிதாயா பிரவாகங்களில் பெருகுகிற அந்த நதிகளில் விஸ்ராமிதி அடங்கி விடுகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மிருகதிருஷ்ணா உதாரணம் பல இடத்துல சொல்லிருக்காரு. எம்பெருமானுடைய கருணையை சொல்லச்ச அது எப்பவுமே பெருகி வருகிறது அப்படின்னு தயாசதத்துல பல இடத்துல சொல்லிருக்காரு. ஆஹா, அந்த மாதிரியாக ஆசிரித பிரவக கன கிருபா சரிதா, கனம்னா நல்லா திருடமான அர்த்தம். அதாவது திருடம்னா என்ன கேட்டா விடாமல் வந்துட்டு இருக்கு, விடாமல் ஜலம் நிறைய ஜோன்னு குட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய கருணை எப்படி இருக்குன்னு அர்த்தம். அதுல போச்சுன்னா நம்மளுடைய ஆசையெல்லாம் விருப்பங்கள்லாம் அடங்கிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஆச்சரியமான அர்த்தம். இங்க எம்பெருமானையே சொல்லச்சு அவனே குளிர்ச்சியானவன், அவனே நதி போல இருக்கான் அப்படின்னா, ஜலம் போல இருக்கான், குளம் போல இருக்கான் அப்படிலாம் நிறைய பார்த்துருக்கோம். எவாய் பெருமானுடைய கருணை இருக்கும் இல்லையோ, அவர் விசேஷமானவர்
அவரும் இந்த மாதிரி ஆறு குளம் நதி போல பெருகுகிறவர். உண்மையில கருணையிட்டு தான் பெருமாளையே சொல்லணும் அப்படிங்கிறதையும் தயாசுதத்துல பல இடத்துல சொல்லிருக்காரு. அப்போ அதையெல்லாம் அடிப்படையா வச்சுட்டுதான் இப்போ எனக்கு பலன் உன் கருணை மூலம் வர வேண்டும், வேற விதமாக வந்தால் வேண்டாங்கிற அர்த்தத்தை சொன்னார். அடுத்து 74வது ஸ்லோகம். வியல சயலங்க விஷமே தம்மே நயசச்ச தயனிகே தாரேந்தோ கந்தார பந்தயோ விய கலந்த சரணோம் ஹி காயர விசீரந்தோ விகல சகலாங்க விஷமான் தர்மான் நத சத்ய தஜ நிபான் தாரயன் காந்தார பாந்தகைவ ஸ்கலச்சரணோஸ்மி காதர விசீரியமான. இது வேற விஷயம். இதுவரை வந்த 3 ஸ்லோகத்துல அழகா தொடர்பாக இருக்கக்கூடிய 3 விஷயங்களை நாம பார்ப்போம். சரணாகதி பண்ணவன் எந்த ரீதியில இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். மற்ற தேவர்களை இவன் ஆராதிச்சு பெற வேண்டிய பலன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஜாதக விருத்தியில இருப்பான். மற்ற தேவர்கள் மூலம் வரக்கூடிய பலன்ல இவனுக்கு அடியோட விருப்பம் இல்லாமல் அதெல்லாம் மிருகதிருஷ்ணா மாதிரி இருக்கு அப்படின்னால பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கான உண்மையில இல்லை அப்படின்னு இருக்கு அப்படின்னால அதை விட்டுட்டும் ஒரு பெருகுகிற உண்மையாவே பெருகிற ஜலம் மாதிரி இருக்கிற பெருமாளுடைய கருணையிலே மூழ்கி விடுவான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது நைச்சியானுசந்தானம் பண்ற, அதை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.